ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆனா கரோலினா வியரா. இவங்க வந்து ஒரு 22-year-old பிரசிலியன் ஸ்விம்மர். இவங்க வந்து ஒலிம்பிக்ஸ்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணப்படுறாங்க. அது ஏன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒலிம்பிக்ஸ்னால் என்ன, எங்கே நடக்குது, எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஒலிம்பிக்ஸ் வந்துட்டு ஒரு அத்லெட்டிக் ஃபெஸ்டிவல் 4 years once நடக்கும். இந்த வருஷம் பாரிஸில் வந்து நடக்குது. பாரிஸில் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாத்தையும் அக்கமடேட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. அதுதான் ஒலிம்பிக் வில்லேஜ். இந்த வில்லேஜில் 14,000லேருந்து 16,000 பீப்புள் வந்து அக்கமடேட் பண்ணலாம். இந்த வில்லேஜ்குள்ளே போகிறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் பிரசிலியன் ஒலிம்பிக் கமிட்டி அண்ட் பாரிஸ் ஒலிம்பிக் கமிட்டி அவங்க 2 பேர்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். இந்த ஆனா கரோலினா வியரா 2021லேயும் பிரேசிலை வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க ஒலிம்பிக்ஸில். ஜூலை 26 அன்னைக்கு இவங்களோட பாய் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக இவங்க ஃப்ரெண்ட் கேப்ரியல் சாண்டோஸை அழைச்சிக்கிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போய் பிக்சர்ஸ் எடுத்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில். பிரேசிலியன் ஒலிம்பிக் கமிட்டி கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் வெளியே போயிருக்காங்க. இது வந்து ப்ரோட்டோகால் ப்ரீச். சரிங்களா, இது ஒரு சைடு இருக்கு. ஜூலை 27 அன்னைக்கு இவங்களுக்கு வந்து 400 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் ரிலே வந்து நடக்குது. அதில் வந்து இவங்க 12th பொசிஷன் வராங்க டிஸ்பைட் வின்னிங் த பிரேசிலியன் ட்ரையல்ஸ். ஸோ இந்த ஒலிம்பிக் ஸ்விம்மிங் கமிட்டிக்கு வந்து ஒரு டவுட் வருது. இவங்க எப்போ டிஸ்பைட் வின்னிங் த ட்ரையல்ஸ் இவங்க வந்து 12th பொசிஷன் வராங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க கையில் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபும் கிடைக்குது. 26 ஜூலையோட இவங்க வெளியே சுற்றின ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் அவங்க கையில் கிடைக்குது. ஸோ அதனால இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க வந்து இவங்க கூட சண்டை போடுறாங்க. வேறஸ் கேப்ரியல் சாண்டோஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, பெர்மிஷன் இல்லாமல் தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவரை வார்ன் பண்ணி வெளியே விட்டுறாங்க. இவங்க சண்டை போட்டதுனால இவங்களை டிசிப்ளினரி கமிட்டிக்கு அனுப்புறாங்க. அவங்க வந்து இவங்களை எக்ஸ்பெல் பண்ணிடுறாங்க ஒலிம்பிக்ஸில் இருந்தே. இதெல்லாம் ஒரு சைடில் இருக்கு. இப்போது ஆனா கரோலினா வியரா வந்து ஜூலை 30 ஒரு வீடியோ போடுறாங்க. என்னன்னா, என்னை வந்து ஒலிம்பிக்ஸ் கமிட்டி வந்து என் பாய் ஃப்ரெண்ட் கூட நான் வெளியே போனதுக்காக எக்ஸ்பெல் பண்ணுறது ஒரு சைடில் இருந்தாலும், இன்னொரு சைடு என்னை வந்து ஒலிம்பிக் வில்லேஜ்லேருந்து என்னோட ரூம்க்கே என்னை விடலை. என்னை டேரெக்டாக ஏர்போர்ட் அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே தான் என்னோட லக்கேஜ் எல்லாம் வந்துச்சு. நான் வெறும் ஷார்ட்ஸில் இங்கேருந்து அது வரைக்கும் ட்ராவல் பண்ணேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து அவங்க டீம் கமிட்டியோட ஹெட் கோச்சுக்கு வந்து சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு நேஷனல் டியூட்டியில் வந்திருக்கோம், டாக்ஸ் பேயர்ஸ் எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கோம், எங்கள் நாட்டை நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கோம். இவங்க இங்கே விளையாட்டா இல்லை வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னா அதோட கான்சிக்வன்ஸ் வந்து எக்ஸ்பெல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸ் ஆனா கரோலினா வியரா பற்றி. உங்களுக்கு இது தவிர வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் அண்ட் ஃபாலோ ஃபார் மோர். தேங்க்யூ.